எல்லாருக்கும் வணக்கம். நான் நேற்று உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங், அப்படி இல்லைன்னா நாடி சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் லெட்ஸ் டூ இட் டுகெதர். இந்த பர்டிகுலர் மூச்சு பயிற்சியோட பலன்கள் என்ன அப்படின்னா நம்ம உள்ளே இழுக்கிறோம் இல்லையா பிராணம், அந்த சுவாசம், அந்த பிராணம் நம்ம உடலில் 2 நாடிகள், இடநாடி பிங்கள நாடி, ஆன் த லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட், இது ரெண்டுத்தையும் மூலியமாக தான் அது நமக்குள்ளே ட்ராவல் ஆகுது. அதாவது இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய தேர்ட் ஐ, அதாவது ஆக்னம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இட் கோஸ் ஆல் த வே டு த பேஸ் ஆஃப் த ஸ்பைன். நம்மளுடைய முதுகு தண்டு எங்கே முடியுதோ அது வரைக்கும், பேஸ் ஆஃப் த ஸ்பைன் வரைக்கும் போகுது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறோம். அதாவது இதில் எதுவும் அடைப்புகள் எதுவும் இல்லாமல் நம்ம இந்த 2 நாடிகள் மூலியமா நம்ம இந்த சுவாசத்தை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு வழி என்னென்னா த்ரூ அவர் பிரெத், நம்ம சுவாசத்தின் மூலியமாக தான். அதனால இந்த ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் மூலியமாக நம்ம மனதை சுலபமாக பேலன்ஸ் பண்ணலாம், ஃபோக்கஸ் கொண்டு வரலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னா நான் யூஸ்வலாக இப்படி தான் செய்வேன். சில பேர் இங்கே மேலே விரல் வைக்காமல் பண்ணுவாங்க, பட் த வே ஐ டூ இட், உங்கள் ஆக்னால இந்த 2 விரல்கள், அதாவது உங்கள் நடு விரலும் உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், இது ரெண்டுத்தையும் எடுத்து யூ ஜஸ்ட் புட் இட் ஹியர். ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஜென்ட்லி டச் இட் ஹியர். அப்புறம் உங்கள் கட்டை விரல் இருக்கு இல்லையா, இதை இந்த ஒரு சைடு மூக்கு துவாரத்தும், இந்த விரல் மோதிர விரல் தி அதர் சைடு, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஜென்டலாக டச் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு பக்கம் மூடிட்டு, இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் மூடிட்டு ஆன் தி அதர் சைடு ஓப்பன் பண்ணி நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு தென் க்ளோஸ் இட், அண்ட் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ப்ரீத் அவுட் த்ரூ தி, இந்த பக்கம் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண சைடில். அப்புறம் எந்த சைடு ஓப்பன் பண்ணிங்களோ அதே பக்கமாக உள்ளே இழுத்து, அதுக்கப்புறமா டீப் பிரெத் எடுத்துகிட்டு இந்த பக்கம் மூடிட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லெட் இட் அவுட். அப்புறம் இந்த சைடு ப்ரீத் இன், க்ளோஸ், மூச்சு வெளில விடுங்க, திருப்பியும் மூச்சு எடுத்து க்ளோஸ், மூச்சு வெளில விட்டு திருப்பியும் மூச்சு இந்த பக்கம் எடுத்து, இந்த மாதிரி வி ஹாவ் டு டேக் டீப் பிரெத்ஸ். நல்லா டீப் பிரெத் எடுக்கணும். இந்த மாதிரி பல மூச்சு பயிற்சிகளை என்ன பண்ணுறோம், நம்ம டீப் பிரெத் எடுக்கும் பொழுது நம்மளுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி விரியும். லங்ஸ் விரியும் போது நம்ம லங் எவ்வளோ கெப்பாசிட்டி ஆக்சிஜன் ஹோல்ட் பண்ண முடியுமோ அதை விட அதிகமாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் மூலியமாக நம்ம லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, நம்ம இப்போ கோவிட் டைமில் கூட நிறைய தடவை கேட்குறோம் இல்லையா, பல பேருக்கு இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு. நம்ம லங்கோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்டடாக இருந்துச்சுன்னா இட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஸோ அதுதான் இந்த மூச்சு பயிற்சிகள் நமக்கு உதவும். ஃபிசிக்கலாக, மென்டலாக நம்மளோட மைண்ட் இட் பிரிங்ஸ் இன்டு பேலன்ஸ் அண்ட் ஹார்மனி. ஸோ இந்த நாடி சோதனை நம்ம செய்யலாம். ஒரு கை என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் இது ஒரு ஓப்பனாக உங்கள் கை மேலே, தொட மேலே இப்படி வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி டீப் பிரெத்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 12 டைம்ஸ் யூ கேன் டூ இட். இந்த மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் பண்ணலாம். அப்படி வேறு பயிற்சிகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ இட் 1 day. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம். ஸோ வீல் டூ இட் அபவுட் ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த யூஸ்வலாக ப்ரீதிங் பண்ணும்போது யூ கேன் ஜென்ட்லி க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிட்டே பண்ணலாம் நம்ம. ஸோ லெட்ஸ் டூ இட். So once you're done with this round, you can gently open your eyes.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10லேருந்து 12 இல்லை உங்களுக்கு சில சமயம் உங்களுக்கே பிடிக்கும். ஸோ யூ கேன் டூ இட் a little bit more, இன்னும் கொஞ்சம் லாங்கராக கூட நீங்கள் பண்ணலாம். பட் இதுதான் நாடி சோதன் இல்லை ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங். நான் இன்னொரு நாள் வந்து இதுக்கு இன்னும் தேர் ஆர் so many things behind this, இது வேறு எப்படிலாம் நமக்குள்ளே வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும், எதனால் இந்த நாடி சோதன் செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் வந்து உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.